கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யூதா 21 வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புதான் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். பிரசங்கியிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறது: என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிப்பேன், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி பிரசங்கியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களை, எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அப்படியாகத்தான் வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை நாம் அநேக வேளைகளிலே உணர்ந்திருக்கிறோம். கோபத்தை விதைத்தால் கோபத்தை அறுப்பீர்கள், அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள், சந்தோஷத்தை விதைத்தால் சந்தோஷத்தை அறுப்பீர்கள், பாவத்தை விதைத்தால் பாவத்தை அறுப்பீர்கள். பாவம் உங்கள் வாசல் படியிலே படுத்திருக்கும். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே யாரையாவது நீங்கள் நிந்தித்திருக்கிறீர்களா? கடுமையான சொற்களை பேசி இருக்கிறீர்களா? அவருடைய வாழ்க்கையிலே வேதனையை உண்டு பண்ணி இருக்கிறீர்களா? நிச்சயமாய் நீங்கள் அந்த வேதனையையும் அந்த நிந்தையையும் அந்த அவமானத்தையும் சந்தித்திருப்பீர்கள். வேதம் பொய் சொல்வதில்லை. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது: நட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கத்தின் நாட்கள் உண்டு. இப்படியாய் அடுக்கிக் கொண்டே போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள். எனக்கு அறிந்த ஒரு தாயார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வீட்டிற்கு வருகிற உறவினர்கள், தன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களிடத்திலே அன்பை விதைத்தார்கள். எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய அன்பின் வாசனை வீசும். அவருடைய உற்றார் உறவினர்கள் 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறையில் இருக்கிறவர்கள் கூட அந்த வீட்டுக்கு வருவார்கள். அந்த நாட்களிலே படிப்பதற்கு ஹாஸ்டல் கிடையாது, தங்கு விடுதிகள் கிடையாது, வேலை செய்வதற்கு போவதற்கு தங்கு விடுதிகள் கிடையாது. பல ஊர்களில் இருந்து பட்டணத்திற்கு வருகிறவர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் கஷ்டப்படுவார்கள். ஆனால் இந்த தாயார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய உறவினர் அத்தனை பேரும் வந்து தங்கி படிப்பதற்கு உதவி செய்வார்கள், தங்கி வேலை பார்ப்பதற்கு உதவி செய்வார்கள். காலையிலே கல்யாண வீடு மாதிரிதான் உணவை சமைத்து படைப்பார்கள், இனிய முகத்தோடு உபசரிப்பார்கள், இரவும் பகலும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவார்கள். அவர்களுடைய முதிர் வயதிலே அவர்கள் 86 வயது ஆன பொழுது அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். இடுப்பு எலும்பு முறிந்து விட்டது. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட மருத்துவ காரியங்கள் எல்லாம் கிடையாது. மருத்துவம் முன்னேறவில்லை. அவர்கள் படுக்கையில வைக்கப்பட்டிருந்தார்கள், எல்லாம் படுக்கையில் தான். ஆனால் தேவன் அவர்களிடத்தில் அன்பை விதைத்தார். அவர்கள் மனிதனை நேசித்தார்கள். தேவன் அவர்களை நேசித்தபடியினாலே எந்த மனிதர்களை அவர்கள் நேசித்தார்களோ அந்த மனிதர்களை எல்லாம் அனுப்பினார்கள். இரவும் பகலும் அவருடைய உறவினர்கள் அவர்களை படுக்கையை சுற்றிலும் இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார்கள். அவர்களை சந்தோஷமாக வைத்தார்கள். கடைசி மூச்சு இருக்கும் வரை அவர்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இவ்வுலகில் வேதனையை அனுபவிக்காதபடி கடந்து போனார்கள். அன்பை விதைத்தார்கள், அன்பை அறுத்தார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் இந்த உலகிலே அன்பை விதைத்தீர்களானால், மற்றவர்களுடைய அன்பை விதைத்தால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வரும். என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் உங்களை சிநேகிப்பார். அந்த அன்புதான் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த உலகிலே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், தேவனை சார்ந்திருக்கவில்லை, என் இஷ்டப்படி வாழ்ந்தேன், மனிதரை நம்பினேன், மனிதரை புகழ்ந்தேன், மனிதன் பின்பாக்கமாக சென்றேன், தேவனை மறந்தேன் என்று வாழ்வோமானால் தேவனுடைய அன்பு நமக்கு வராது. தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்குமானால் தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலகிக்கு காத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தருவார்.
நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். பாவம் செய்வதற்கு பிசாசானவன் அநேக வழிகளை உண்டாக்கி இருக்கிறான். நீங்கள் போகிற வழியிலெல்லாம் உங்களுக்கு பாவத்தை அவன் விதைத்து வைத்திருக்கிறான். பாவம் உங்களுடைய வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும். அவர் நம்மேல் அன்பா இருந்தால் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் அன்பினாலே நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். பாவ வழிகள் அடைபட்டு போகும். பாவ மனிதர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில் வரமாட்டார்கள். பாவ மனிதர்கள் நம்முடைய வீட்டிலே வரமாட்டார்கள். தேவன் தடுத்து போடுவார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்குள்ள சூழ்நிலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் மட்டும்தான் ஒருவன் பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற முடியும். அந்த நித்திய ஜீவனை பெறும் வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அவருடைய அன்பிலே நாம் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த அன்பு நம்மளை எல்லா தீமையான வழிகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை தருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கண்டித்து போதித்து வழி நடத்துவார். இது தீமையான காரியம், இந்த மனிதன் உனக்கு தீங்கு செய்வான், அவன் அருகிலே நீ போகாதே என்று சொல்லி எச்சரிப்பார். நம்முடைய வழிகளை செம்மையான வழியாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர் விதைப்பார். நாம் பரிசுத்த வாழ்க்கையை அறுப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய வழிகள் மாறும், நம்முடைய வார்த்தைகள் மாறும். பேதுருடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவனை அவன் நேசித்தவன் தான், தேவனோடு அவன் வாழ்ந்தவன் தான். தேவனுடைய எல்லா நன்மைகளும் மேலும் அவனுக்கு ஒரு உடன்பாடு இருந்தது. ஆனால் அவன் மறுதலித்தான். சில வேளைகளிலே தேவனை மறுதலித்தான். தேவனை விட்டு விலகி சென்று விட்டான். அவன் தேவனிடத்திலே தனிப்பட்ட முறையிலே அன்பை செலுத்தினான். ஆகவே பேதுருடைய வாழ்க்கையிலே சில காரியங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது, அவன் மறுதலித்த பொழுது, அவன் தேவனை விட்டு விலகி சென்ற பொழுது, தேவனை விட்டு அவன் அறிக்கை செய்ய மறந்த பொழுது தேவன் அவனுக்கு நன்மை செய்தார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 3 நாளைக்கு பின்பு புறஜாதியிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லுகிறான். பேதுரு அதை கேட்கிறான். கேட்டவுடன் அவன் மனம் வேதனை அடைகிறது. ஏனென்றால் தேவனை அதிகமாய் சிநேகித்தான். மறுதலித்த பொழுதும், தேவனை விட்டு விலகி சென்ற பொழுதும் அவன் தன்னுடைய தனிப்பட்ட முறையில அன்பை செலுத்தினவனாயிருந்தான். இயேசுவிடத்தில் சொன்னார், உமக்கு இது நேரிடக்கூடாது, உடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நடவக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான். அப்படி இயேசு சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, நீர் எனக்கு இடரல் உண்டாக்காதே என்று சொல்கிறார். பிரியமானவருடைய நம் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு பரிசுத்த அன்பா இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு அதிலே மாயம் இருக்கக்கூடாது. அந்த அன்பை செலுத்தும் பொழுது மற்றவர்களிடத்தில் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அன்பை செலுத்தக்கூடாது. நன்மை வேண்டாம், நான் என்னுடைய அன்பை செலுத்துகிறேன் என்று சொல்கிற ஒரு நிலையிலே அன்பை செலுத்த வேண்டும். ஒரு பரிசுத்த வஞ்சகத்தோடு அன்பை செலுத்தக்கூடாது. அந்த அன்பு மற்றவர்களை வீழ்த்தி போடும், இடரல் உண்டாக்கும், பரிசுத்த வழியிலிருந்து அவர்களை விலக்கி தீமையான வழிக்கு நேராய் கடத்தி செல்லும். ஆகவே நம்முடைய அன்பு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் எண்ணி பாருங்கள், அது மனதிலே வைத்திடுங்கள். யாரிடத்தில் பழகினாலும், இவ்வுலகில் உள்ள மனுஷரிடத்தில் பழகும் பொழுது உங்கள் அன்பு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கைகளை குலுக்கும் பொழுது பரிசுத்தமாய் கைகளை குலுக்குங்கள். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காத அன்பை செலுத்துங்கள். இரண்டாவதாக, லூக்கா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அவர் திடீரென்று மோசேயும் எலியாவும் இயேசுவை சந்திக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வெண்மை வஸ்திரம் வெண்மையாக மாறுகிறது. பேதுரு அதை பார்க்கிறார்கள். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அதை பார்க்கிறார்கள். பேதுரு உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரம் போடுவோம் என்று சொல்லி தன்னுடைய அன்பை காட்டுகிறான். ஏனென்று சொன்னால், இயேசு யூதர் ஜனங்களுக்கு முன்பாக போகும் பொழுது கல்லறிய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள், அவருக்கு நிந்தையும் அவமான வார்த்தைகளை அவர் மேல் வைக்கிறார்கள், பழிகளை வைக்கிறார்கள். அந்த வேதனை அவனால் தாங்க முடியவில்லை.
இந்த மறுரூப மலையிலே அவர்கள் அதிசயமாக வழிநடத்தப்படுகிறார்கள். தேவனுடைய சத்தம் கேட்கிறது, என்னுடைய நேசகுமாரன் இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். ஒரு மகிமையான பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற பேதுருவுக்கு தீமையை சந்திக்க விருப்பம் இல்லை. ஆகவேதான் சொல்கிறான், ஒவ்வொரு கூடாரம் போடுவோம் என்று சொல்லி. பிரியமானவனுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே நிந்தையும் அவமானமும் வரும். ஆனால் நாம் தயங்க வேண்டாம் அன்பு செலுத்துவதற்கு. அவரிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டே இருங்கள். தனிப்பட்டையிலே பரிசுத்தமான அன்பை செலுத்துங்கள். அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்கள், அதை சந்தியுங்கள். தேவன் அவர்களை வெட்கப்படுத்துவார். உங்களுடைய தலையில கிரீடம் பூக்கும், அவர்களோ வெட்கத்தின் ஆடையை உடுத்துவிப்பார்கள். இது வேத வசனம், அப்படியே நடக்கும். கடைசியாக மத்தேயு 26 அதிகாரம் 33 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ இந்த சேவல் கூவதற்கு முன்பே 3 தரம் மறுதலிப்பாய், அப்படிதான் என்னை நீங்கள் விட்டு போய்விடுவீர்கள், மேய்ப்பனை விட்டுவார்கள், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன், என்னை மரிப்பதற்கும் நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் அவனை அறிந்திருந்தார். அவர்களிடத்தில் சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை, சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். பிசாசு அவர்களை சோதனைக்குட்படுத்தினான். அப்பொழுது இயேசு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார், பேதுருவே நீ மறுதலிப்பாய், ஆனால் உன்னுடைய விசுவாசம் விலகாதபடி சத்ரு உன்னை புடைக்கும்படி அதிகாரம் கேட்டான், நான் தேவனிடத்தில் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். தேவன் அவனுக்காக வேண்டிக் கொண்டார். தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டபடியினாலே அவன் மறுபடியும் விசுவாசத்திலே வல்லவனானான், பரிசுத்த ஆவியை பெற்றான், அப்போஸ்தலர்களுக்கு பிரதான அப்போஸ்தலனாய் மாறினான், சொந்த ஜீவித ஜனங்களுக்கு அவன் ஒரு போதகராய் மாறினான், அவர்களை ஆதாயப்படுத்தினான். 5000 3000 பேர்கள் அவனை கண்டு அவர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் ஒரு பரிசுத்த உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய அன்பினாலே பாதுகாக்கப்பட்டு அவருடைய இரக்கத்துக்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கையினாலே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர், இந்த வேளையிலும் நம்மை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை நேசிக்கிறோமா? தேவனை தியானிக்கிறோமா? அவரிடத்தில் இசைந்திருக்கிறோமா? அவர் ஒரு மணவாட்டியா இருந்து இரவும் பகலும் அவருக்கு நன்மைக்காக, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி குடும்பம் நடத்துவார்களோ, உண்மையான மனைவி தன்னுடைய கணவன் வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல உணவு, அவனுக்கு வேண்டிய காரியங்கள், அவனுடைய மன விருப்பத்தை செய்து முடிக்கிற ஒரு பக்கபலமா இருந்து அவனுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் விரிவடையும்படி, அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும்படி, அவருடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிற வண்ணமடியாய் நாம் வாழ்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அவர் வாழ வேண்டும் என்று சொன்ன அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்து அவரை நேசித்து அவரோடு பேசி அவரோடு இசைந்திருந்து அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து தனிப்பட்ட முறையிலே அநேக வேளையிலே அவரை சார்ந்திருந்து அவரை அழைத்து நம்ம வீட்டிற்கு அழைத்து வாரும் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே மரியாள் காத்திருந்தது போல காத்திருந்து நாம் செபிப்போமானால் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய இரக்கமும் தயவும் நம்ம மேல் இருக்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பொழுதும் ஒரு விசை ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி செபியும். 2000 வருடங்களுக்கு எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே ஆண்டவரே, ரத்தம் சிந்தினீர், பாரமான சிலுவையை எங்களுக்காக தூக்கி சுமந்தி உடைய அன்பை எங்கள் மேல் வைத்தீர். 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படியாக பிதாவானவர் நம்மேல் அந்த காட்டின அன்பை எண்ணி பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளாக நேசித்திருக்கிறார். பிள்ளைகளாக நாம் வாழ்வோமானால், அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வோமானால், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமானால், அவரை நேசித்து வாழ்வோமானால், அவர் நம்மேல் அதிக அன்பை நம்மேல் வைப்பார், நம்மை பாதுகாத்துக் கொள்வார், பாவ வழியிலிருந்து நம்மளை விலக்கி காத்துக் கொள்வார், நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக இரக்கத்தை நம்மேல் வைப்பார், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தருவார், பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுவார், நாம் கேட்பதெல்லாம் அவர் கொடுப்பார், அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதாக மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், பரிசுத்தமாய் வாழும்படி கிருபை செய்வார். தேவன் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்க எங்கள் நல்ல பரம்பிதாவே. ஆமென். Thank you.